ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம யூஜிடிஆர்பி மேக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட ஷார்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஷார்ட்டாக சொல்லுங்கள், ஷார்ட்கட் சொல்லுங்கன்னெலாம் கேட்டிருந்தீங்க. ப்ரீவியஸ் இயருங்கும்போது நீங்கள் 2024 மட்டும்தான் மென்ஷன் பண்ணிங்க. பட் ஆக்சுவலி என்ன அப்படின்னா 2001 2010 வரைக்குமே நமக்கு யூஜிடிஆர்பி நடந்துச்சு. அப்போ அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரிக் எல்லாமே நம்ம இதே சிலபஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த கொஷின்ஸுமே நம்ம இப்போ படித்து தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு 2001 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அல்ஜிப்ரா நம்ம முடிச்சதுனால நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். The coefficient of x power n in 1 minus x power the minus 1 is dash. ஸோ எக்ஸ் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மலாக 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1க்கு நமக்கு எக்ஸ்பேன்ஷன் பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் என்னங்கிறது நம்ம படிச்சிருக்கோம். பட் நம்மளோட நோட்ஸில் நம்ம மொத்தம் 88 பேஜஸ் இருக்கும். அதில் 43rd பேஜில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பேன்ஷன்ஸ்க்கு கீழேயே நான் ஸ்பெஷல் கேசஸ்ன்னு சொல்லிட்டு இந்த 6 எக்ஸ்பேன்ஷனும் கொடுத்துருப்பேன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு நமக்கு என்ன இருக்குது, 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1க்கு, ஏன்னா நமக்கு அது தானே கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, 1 + x + x² + x³ + அப் டு எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ 1ன்னா நமக்கு என்ன அர்த்தம், அந்த இடத்துல எக்ஸோட பவர் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். எக்ஸ் பவர் 1க்கு என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது, 1 இருக்குது. எக்ஸ் பவர் 2க்கு என்ன இருக்குது, 1. அதே மாதிரி எக்ஸ் பவர் 3க்கும் இந்த எக்ஸ்பென்ஷனில் என்ன தான் இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போது இந்த சீரியஸில் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 5 எவ்வளோ போனாலுமே அதோட கோஎஃபிஷியன்ட் என்னவாக தான் இருக்கும், 1ஆக தான் இருக்கும். ஸோ எக்ஸ் பவர் என்னுக்குமே நமக்கு என்ன தான் கோஎஃபிஷியன்ட் வரும், 1 தான் வரும். இந்த எக்ஸ்பென்ஷனை விட இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாகவே ஆன்சர் போட்டுடலாம். இஃப் சப்போஸ் எக்ஸ் பவர் -1க்கு பதிலாக -2 கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த எக்ஸ்பென்ஷன் பாருங்கள், எக்ஸ் பவர் 1க்கு நமக்கு 2 இருக்குது, எக்ஸ் பவர் 2க்கு 3 இருக்குது, எக்ஸ் பவர் 3க்கு 4 இருக்குது. பவரில் என்ன வருதோ அதோட அடுத்த நம்பர் இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் என்னுக்கு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன வரும், n+1ங்கிறது நமக்கு ஆன்சராக வரும். ஓகேவா? இப்படி தான் இந்த ஸ்பெஷல் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம எந்த ஸ்டெப்புமே போடாமல் ஆன்சர் ஈஸியாக எழுதலாம். ஓகேவா? அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.